பறவைகளுக்கு நம்ம உணவு அளிக்கிறதன் மூலம் நம்ம பண்ணின பாவங்கள்லேருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வழி உண்டு. சனீஸ்வர பகவானும் யமதர்மராஜாவும் காக்கா ரூபத்தில் வந்து தான் நம்மளெல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பாளாம். அதனால் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் இந்த வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 வேளை அதுங்களுக்கு நம்ம மாடி மேலே தண்ணி வச்சா போதும். அதுங்க வந்து அழகாக சாப்பிட்டுட்டு நம்மளை வந்து வாழ்த்திட்டு போயிடும். அதே மாதிரி இது நாய்க்கு வந்து நம்ம டெய்லி உணவளிக்கணும். பிரதோஷ நாளில் அதுக்கு நமக்கு ஏதாவது போட்டால் ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். புறாவுக்கு கோதுமை போடணும். அதுதான் நமக்கு பாவங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும். எறும்புங்களுக்கு வந்து அரிசியும் சர்க்கரையும் கலந்து நம்ம செவுத்து ஓரமாக அப்படியே போட்டுட்டா அதுங்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அது மாதிரி வாசலில் கோலம் போடுறது அரிசி மாவில் போட்டாக்கா நம்ம எறும்பு பறவைகள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அந்த காலத்துக்கெல்லாம் பெரியவா இப்படி தான் பண்ணினா நம்மளும் அதையே கடைப்பிடிச்சி நம்ம உண்டான பாவங்கள்லேருந்து நிவர்த்தி அடைவோம்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.